எப்படிங்க இருக்கு நம்ம செட்டப்? அதாவது வந்துட்டு 3 நாள் வீடியோ இதனால தான் போடல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட வந்துட்டு 6-7 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஒரு 8 வருஷம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு 4-5 வருஷம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடலாம். ஸோ அதெல்லாம் லேர்னிங் டைம் தானே அது எல்லாமே. இந்த டைமில் நான் வந்துட்டு ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பட் நான் ரொம்ப வருஷமா வந்துட்டு 6-7 வருஷமாவே எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. இந்த மாதிரி டேபிள் செட்டப் பண்ணுறது, ஸோ நிறைய விஷயங்கள் லைட் செட்டப்பிங் பண்ணுறது, இது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. பட் இப்போ நான் நினைச்சேன் இத்தனை வருஷமா இருக்கிறோம், இதை ஒரு ப்ளசண்டிங்காக கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வந்து ஃபினான்ஷியல் கண்டென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கார் ரிலேட்டடாக பண்ணுறோம். இதை பார்க்கும்போது ஏனோ தானோன்னு இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். பிகாஸ் ஸ்பான்சர்லாம் நமக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதனால அவங்க அப்ரோச் பண்ணும்பொழுது நம்ம ஏதோ ஒன்றும் தெரியாமல் நம்ம ஏதோ வீட்டிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த செட்டப் எல்லாமே. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இந்த மாதிரிலாம் செடியெலாம் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால தான் எங்கேயும் செடி இருக்கும். இதெல்லாம் நிறையா சயின்டிஃபிக்ஸ் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. உளவியல் ரீதியாகவும் வந்துட்டு சைக்காலஜி ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. சரி, ஓகேங்க. அதாவது நான் இத்தனை நாளாக வீடியோ போடாததுக்கான காரணம் இதுதான். உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் குறிப்பாக ஒரு பார்ட் டைம் வேலையும் பார்க்குறேன். பார்ட் டைம் எப்பா எத்தனை வேலைரா பார்ப்பேன்னு கேட்குறீங்களா? ஸோ இதெல்லாம் செட் ஆனிச்சுன்னா ஃபுல்லாக இதிலே உட்காந்துருவேன். ஸோ அதனால தான் பார்ட் டைம் வேலை. ஏன்னா பிளிங்கிட் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா, என்கிட்ட அது இதுக்காகன்னு போல அது ஒரு சேனலில் வீடியோ போடணும், நமக்குன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு விளாக் சேனல் வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தான் விளாக் பண்ணணும். ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே இதிலே போட்டுட்டோம்னா வேலைக்கு ஆகாது. நம்மக்கிட்ட தான் 5 சேனல் இருக்கு இல்லைங்களா. அப்போ 5 சேனலில் இருக்கக்கூடியவங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்றத பார்க்கறதுக்காக யோசிப்பாங்க. ஸோ நான் எப்படி கண்டென்ட் மேக் பண்ணுறேன், ஸோ நான் என்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கேன், அதில் ஒரு விளாக் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறேன். ஸோ இந்த புக்காக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு இதெல்லாம் வாங்குறேன்னா நிறைய பேர் வந்துட்டு கம்மியான ரேட்லேயே வாங்குவாங்க, இல்லை அதிகமான ரேட்லேயே வாங்கிடுவாங்க. ஸோ நம்ம தெரிஞ்ச விஷயத்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் வாங்கக்கூடிய பொருள், ஏன்னா இப்போ இந்த மாதிரி நிறையா வாங்குறேன். ஏன்னா 5 சேனலுக்கு நான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு சேனலில் போடணும் அப்படின்றதுக்காக தான் அது ஓப்பன் பண்ணேன். ரெண்டாவது, என்கிட்ட சொன்னாங்க, நான் மெயின் சேனல் வீடி தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் சொன்னாங்க இந்த மாதிரி பார்ட் டைமை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஈவினிங் டைம் வந்து அந்த பார்ட் டைம் போய் செக் பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோலாம் நாங்கள் போட்டிருக்கிறேன், மறக்காமல் அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ நான் எங்கே இருக்கிறேன், என்ன மாதிரி எல்லாமே டீட்டெயில் எல்லாமே அதில் வரும். வீட்டில் என்ன நடக்குது, ஃபங்க்ஷன் எதாவது நடந்துச்சுன்னா அதை பற்றியும் வீடியோ போடுவேன். நான் எங்கேயாவது கோவிலுக்கு போனால் அதை பற்றியும் வீடியோ போடுவேன். என்னுடைய அனுபவம் அப்படின்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன் நான். ஸோ நம்மளுடைய விளாக் சேனல் அப்படின்றத நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. ஸோ முக்கியமாக இது சும்மா ஷார்ட்டான வீடியோ தான், சும்மா ஒரு இன்ட்ரோ தான். ஸோ இந்த செட்டப் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலிருந்து நம்ம பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு பக்காவாக 2 வீடியோ அப்படின்றது கம்பல்சரி நான் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்டு. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்கும் நம்மளுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க், இது ரெண்டுமே கலந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கவலையே படாதீங்க. யூடியூப் ரிலேட்டடாக என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டெய்லி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறேன், அங்கே வந்து உங்களுடைய கேள்விகள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதையும் நம்ம ஒரு வீடியோவாக போடலாம். அதனால் நீங்கள் நம்ம சேனலில் கூட இணைஞ்சே இருங்க. எதனாச்சும் கேள்வி வந்து கீழே மறக்காமல் கேளுங்க. அண்ட் அதே போல் கொஞ்சம் ரிப்ளை வரலைன்னா நீங்கள் இன்னொரு மெசேஜ் வந்துட்டு நீங்கள் போட்ட மெசேஜ் கிளியர் பண்ணாமல் செப்பரேட்டாக அதில் போய்ட்டு இன்னொரு புதுசாக ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா எனக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நிறையா வரும், நான் உடனே பார்த்துருவேன். ஏன்னா 5 சேனல்லையும் நிறைய நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சொல்கிறேன் நான். ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.